நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா அப்புறம் பையன் வந்தாங்க. இது என்ன கல்நீருங்களா? இதெல்லாம் பழைய மெத்தட் இல்லைங்களா? ஆமாங்க. மண்ணில் புதைச்சி வச்சிருவீங்களா டயரை? நல்லாவே குடிச்சுக்குது. கட்டியே வச்சிடுறீங்க இல்லைங்களா? அங்கே ஆடு மாடு ரெண்டுல எது வளர்க்குறது ஈஸின்னு நினைக்கிறீங்க? தொட்டதாசனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. ஒரு கிராமம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அங்க இருக்கக்கூடிய விவசாயம் முறைகள் எப்படி கையாளுறாங்க, ஒவ்வொரு விவசாயிகளையும் நம்ம சந்திக்கும் போது அவங்களுடைய பிரதானமா சார்பு தொழிலா பண்ணக்கூடிய ஒரு தொழில்னா மாடுகள் ஆடுகள் வளர்க்கும் தொழில் தான் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இங்க ஒரு அண்ணா இருக்காரு. அவரும் அதே போல 2 ஆடுகள் மாடுகள் வச்சு வளர்த்துட்டு அதே சமயம் விவசாயத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. இந்த இடத்தை பார்க்கும் போதே அவ்வளவு ஒரு கண்கவரும் விதத்துல இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஒரு இடங்களை இனி வரும் நாட்கள்ல நம்ம பார்க்கவே முடியாது. சிவாருன் டிவி மூலமா பிரத்யேகமா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ணா வணக்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? உங்க பேரு, உங்களை பற்றிய சிறிய அறிமுகத்தை பகிர்ந்துக்குங்க. நம்ம பேர் சண்முக சுந்தரங்க. ஒரு தோட்டதாசனூருங்க. தோட்டதாசனூர். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கிளியரா சொல்லுங்க. நான் இப்பதான் இதுதான் இந்த 2 மாட்டை மேய்ச்சிட்டு ஆடுக பண்ணிட்டு இருக்கேங்க. நம்மளுடைய விவசாய நிலம் நீங்க ஒரு ஏக்கர் தான். 1 ஏக்கர். அங்க நீங்க பூச்செடி, அதாவது ஜாதி முல்லை பூச்செடி, மசால் புல்லு, வேற என்ன பயிரிட்டு இருக்கீங்க? வேற இப்ப ஒண்ணும் இல்லைங்க. மழை பெஞ்சு இப்பெல்லாம் உழவு ஓட்டி வச்சிருக்கேன். இப்போ மழைக்கு மழை பெஞ்சா சோளம் விதைப்பேன். சோளம் விதைப்பீங்க. மாட்டுகளுக்கு மேவுக்காக சோளம் விதைப்பேன். அதாங்க நம்ம மாடை அவுத்துட்டு மேய்ப்பேங்க. மதியம் கொண்டு வந்து தவிடு இதெல்லாம் போட்டு தண்ணி காட்டுதுங்க. அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் அதே மாதிரி அவுத்து விடுவேங்க. சாயங்காலம் தண்ணி கட்டி மேவு போட்டு கட்டிட்டு போவாங்க. மேவு இல்லாத சமயத்துல இப்ப மேவது இல்லைங்களே, எல்லாம் வைக்கப்புள்ளதாங்க. ஆடு எத்தனை வச்சிருக்கீங்க? ஆடு ஒரு கிடாய ஒரு ஆடு ஆடு இருக்குதுங்க. 2 இருக்குது. 2 ஆடு இருக்குது. ஆமாங்க. அதுக்கு அதே மாதிரிதாங்க மாட்டு கூட அவுத்துட்டு மேய்ப்பேங்க. அப்புறம் இதை தலையை கட்டுவேன். இப்போ மாட்டுக்கு அதே மாதிரிதாங்க. இப்போ மேவில்லை, இந்த வைக்கப்புள்ள வாங்கி போட்டுக்கிறேங்க. இந்த புல்லு நீங்க தூக்கிட்டு வரதை நான் பார்த்தேங்க. அப்படிங்களா? இது என்ன புல்லு? மாடு திங்கிற புல்லு தாங்க. இது என்ன புல்லுங்க? இது எல்லா புல்லு இருக்குதுல. இது ஒரு இந்த கீரை தொய்யக்கீரைமங்கலங்க. என்ன கலைங்க? தொய்யக்கீரையம்மாங்க. இது தொய்யக்கீரை. அப்புறம் அது இந்த மாதிரி இது கிளா நெல்லி செடிங்க. கீழா நெல்லி செடி. இது ஆடுக்கு திங்கிங்க. இது சாப்பிட்டா என்ன ஆடுக்கு நல்லதுங்களா? இல்லைங்க, இது ஆடுக்கு சாப்பிடும். அதனால புடிங்கிட்டு வந்தேங்க. உங்களுக்கு தெரியுங்களா எது எது சாப்பிடும் அப்படிங்கிறது? என்னங்க, ஆடு எல்லாம் இந்த சமதள தலை சாப்பிடுங்க, வேப்பந்தலையும் சாப்பிடும். அப்புறம் அதை விட்டு அந்த இது இந்த தொய்யக்கீரைகள் இதுகள்லாம் சாப்பிடுங்க. அது நம்மளே கடன் சாப்பிடலாம் இல்லைங்களா? நம்மளும் சாப்பிடலாம். கடன் சாப்பிடலாம், பொரியல் பண்ணி சாப்பிடலாம். நல்லா இருக்கும். டேஸ்டா இருக்கும். அது இங்க இப்போ மருந்துலாம் அது ஜாஸ்தி இல்லாதனால நல்லா டேஸ்டா இருக்கும். இயற்கையான முறையில வளர்றதுதான். அது போக இது வைக்க புல்லுங்க. நெல்லம் புல்லு. ஆமாங்க. இது எங்க வாங்கிட்டு வரீங்க? இது லாரிக்காரர் கொண்டு வர்றாங்க. ஒரு கட்டு 250 ரூபாங்க. 250. ஆமாங்க. இதுதாங்க சவுண்டால் தலை. ஆட்டுகளுக்கு ஆடும் சாப்பிடும், மாடும் சாப்பிடும். இது சவுண்டால் தலை. ஆமாங்க. இது எங்க கிடைக்குங்க? இது நம்ம ஏரியாவுல இந்த பக்கம் வேலையெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இது எப்படிங்க? இது சாப்பிடறதுனால எப்படி பால் அதிகமா கிடைக்குங்களா? எப்படி? பால் கொஞ்சம் குவாலிட்டியா வருங்க. கொஞ்சம் கெட்டியா இருக்குங்க பால். மாடு பால் கொஞ்சம் கெட்டியா வருங்க. சவுண்டால் சால் சாப்பிடறதுனால. ஆடுகளும் சாப்பிடுங்க நல்லா. அதுவும் சாப்பிடும். ஆமாங்க. அப்புறம் அதை விட்டா பாருங்க, இது தவிடுங்க. பாருங்க, தவிடுங்க. இது என்ன தவிடுங்க? இது கலப்பு தவிடுன்னு வாங்கிட்டு வராங்க. இது எல்லாமே சகல எல்லாம் இருக்குது. தவிடுங்க, அந்த பருத்தி கொட்டை எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. கரும்பு சக்கரை, மக்காசோளம் எல்லாம் இருக்குங்க. இது பருத்தி கொட்டைங்க. இது பருத்தி கொட்டைங்க. பருத்தி கொட்டை. ஆமாங்க, அரைச்சது வாங்கிக்குவாங்க. இந்த பருத்தி கொட்டை கொடுக்கறது எதுக்காக? பருத்தி கொட்டை கூட சத்துக்காங்க. மாடுகளுக்கு நல்லா சத்து. ஆடுகளுக்கும் கொடுப்பீங்களா? ஆடுகளுக்கு இல்ல, ஏதாச்சும் மாடு தான் கொடுக்குறேன். அந்த சத்துங்கிறது என்ன சத்து குறைபாடு ஏற்படுது இந்த பருத்தி கொட்டை கொடுக்கறதுனால? அந்த என்ன சத்து அதிகமாகுது? சப்போஸ் இந்த மாடு கண்ணு போடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 நாள் நல்லா இருக்கு. அது அப்படியே கீழே படுத்துக்கு. பருத்தி கொட்டை பருத்தி கொட்டை வச்சோம்னா சத்து நல்லா இருக்குங்க. அதுக்காக அதை வைக்கிறது பருத்தி கொட்டையை. பருத்தி கொட்டையை நாங்க இது தண்ணியில் போட்டு அப்படி காட்டுவோம். மாடு சத்து இல்லைன்னா இந்த பருத்தி கொட்டை வைக்கணும். வச்சா நல்லது. எப்படிங்க? எலும்பு சத்துக்காக தாங்க. எலும்பு. ஆமா, இரும்பு சத்துக்காக தான். இரும்பு சத்து. அதுதான் பருத்தி கொட்டை மெயினா கொடுக்குது. வேற என்ன கொடுக்குறீங்க? நான் இந்த 2 தாங்க. இதுல சகலம் இருக்கு இதுல. அதனால இது கொடுப்பாங்க. இது கெடாய் தான் இல்லைங்களா? இது கெடாய்ங்க. இது பெருவக்குட்டி. ஆமா, ஆட்டு. அதாவது இதுல நீங்க இந்த ஒரு கெடாயும் ஒரு ஆடு நீங்க வச்சிருக்கீங்க. ஆமாங்க. இதுலயே நீங்க இனப்பெருக்கம் பண்ணிக்குவீங்களா? ஆமாங்க, இனப்பெருக்கம் பண்ணிக்குவாங்க. எவ்வளவு
குட்டிகள் வரைக்கும் நம்ம இதை பெருக்க மாட்டோம். நீங்க எத்தனை ஆடுகளை வாங்குனீங்க? நான் இப்போ குட்டியா தான் வாங்கினுங்க, 2 குட்டியா தான் வாங்கினுங்க. குட்டியா வாங்கி வளர்த்துட்டு இருக்கிறேன். இப்போ 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்குங்க. அதுக்கு இது குட்டியா வாங்கி ரெண்டு தான் வாங்கியிருக்கீங்க. ஆமாங்க. இன்னும் இது வந்து ஏதாவது பருவத்துக்கு வந்துருச்சுங்களா? பருவத்துக்கு வந்திருக்கு நினைக்கிறேங்க. இது சொல்றாங்க, இது என்ன குட்டி பருவத்துக்கு வந்திருக்குங்க. வந்துருச்சுன்னா இதை செனை பிடிச்சதுன்னா ஆமா. அப்படியே நீங்க அப்படியே இது குட்டிகளை ஆமாங்க. பெருக்கிக்கலாம். ஆமாங்க. எவ்வளவு ஆடுகள் ஆக்குற மாதிரி நீங்க ஐடியா வச்சிருக்கீங்க? ஆடுகள்லாம் அதிகமா ஆக்கிற மாதிரி ஐடியா இல்லைங்க. ஏன்னா மேய்க்க முடியாதமோ நைட் நம்ம இங்கெல்லாம் வந்து இருக்கிறோங்க. ஆனா 2 பக்கம் ரோடு ஆச்சுங்களா, இந்த பக்கம் ரோடு இந்த பக்கம் ரோடு. கொஞ்சம் பாதுகாப்பு. இந்த பக்கம் ரோடுங்களா? அந்த பக்கம் ரோடு இருக்கு, அந்த பக்கம் ரோடு. எனக்கு இதனாலதான் ஆடு வளர்க்குற கொஞ்சம் பயம். நீ யானை எல்லாம் வருதுங்களா? யானை இப்ப வரது இல்லைங்க. யானை அந்த பக்கம் வருங்க, இந்த பக்கம் இருக்கு. அந்த பக்கம் இருக்கு, அந்த மலையே என்ட்ரன்ஸ்ல இருக்கு. இந்த ரோடு எது வரைக்கும் போகுதுங்கண்ணா? என்னங்க இந்த ரோடு எது வரைக்கும் போகுது? இந்த ரோடுங்க அந்த மலைக்கு போகுது இல்லைங்க. மலைக்கு போயிங்க மறுபடியும் அப்படியே சுத்தி பத்ராலம் சுக்கக்காப்பிக்காடு போகுது. கரெக்டா சுக்கக்காப்பிக்காடு. ஆமாங்க. அந்த ரோட்ல போயிருக்கீங்களா? இந்த ரோட்ல இது வரைக்கும் நான் அந்த ரோட்ல வந்திருக்கீங்களா? அந்த ரோட்ல வந்திருக்கேன். பங்க் இருக்கு தெரியுங்களா? ஆமாமா. அந்த பங்குக்கு தொட்ட மாதிரி கொஞ்சம் மேவர் சைடு. இதுக்கப்புறம் அந்த ஏரியா போனா யானை இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்களா? இப்ப இல்லைங்க. யானை எல்லாம் இல்ல. இல்லைங்க. எந்த பாதிப்பு இல்லைங்க. எந்த பாதிப்பு இல்லைங்க. ஒவ்வொரு சீசன்ல வருங்க, அந்த மழை இல்லாம மேவ் இல்லாம இருந்தா வருங்க. இப்ப இல்லைங்க. அப்படியே மாடுகளை பாக்கலாங்களா? பார்க்கலாம். கன்று குட்டி இல்லைங்களா? இது கன்று குட்டிங்க. போட்டு எவ்வளவு நாள் ஆச்சுங்க? 4 மாசம் ஆச்சுங்க. 4 மாசம். 4 மாசம். ஓகே. 4 மாத கன்றுக்கு தான் இது. ஆமாங்க. அடுத்துங்க அது காலையில விஷயம் தம்பி பொண்ணு கல்யாணத்துக்காக விட்டு கட்டிட்டு போயிட்டுங்க. இப்பதான் வந்தேங்க. அதை பாருல தண்ணி கூட காட்டலிங்க இன்னும். இது ஒரு மாடுங்க. 2 மாடு தான் வச்சிருக்கீங்க? ஆமாங்க. ரெண்டுமே எப்படிங்க, சென மாடுங்களா இல்ல கறவை மாடுங்களா? இது செனைங்க. எதுங்க? இந்த மாதிரி செனைங்க. இது செனைங்களா? ஆமாங்க செனை. அதாங்க அதுக்கு அதனோட 4 மாசம் ஆச்சுங்க கண் போட்டு. ஓகே. இப்போ இதனுடைய கன்று தான் அதுங்க. அது அங்க கட்டிக்குதான் இதனோடது. எவ்வளவு லிட்டர் பால் கிடைக்குதுங்க? இது காலையில இப்போ மேவ இருக்கலாம் 6 வருதுங்க. 6 வருதுங்களா? எங்க பால் ஊத்திட்டு இருக்கீங்க? பால் சொசைட்டி இல்லைங்க. என்ன சொசைட்டி? இது நம்ம நியூட்ரன். எங்க இருக்குங்க? நம்ம ஊர் தொட்டதாசனூர்ல இருக்குங்க. தொட்டதாசனூர். இது ஆக்சுவலா இது தொட்டதாசனூர் தான். முன்னாடி ஊர் இருக்குங்க. இப்போ இது வந்து நம்மளுடைய சொந்த இடங்களா இல்ல சொந்த இடங்க? எத்தனை ஏக்கர்னா வருது? நமக்கு 1 ஏக்கர் வருங்க. 1 ஏக்கர். ஆமாங்க. எது வரைக்கும் வருதுங்க? இந்த டவரோட தாங்க. இந்த மரம் இருக்குல்லங்க, இந்த டவர் ரவுண்டுங்க. அப்ப மேல அந்த பக்கம் ரோடுக்கு அந்த பக்கம் தென்னை தெரியுது இல்லைங்க? ஆமாங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு. இது எல்லாமே நம்மளோட தான். ஆமா. இல்ல இந்த மாதிரி ஒரு இடங்களை பாக்குறது அபூர்வமா இருக்குது இந்த காலகட்டம். தென்னநாத்து வரைக்கும் நம்மளுக்கு தான். அப்புறம் அதுக்கு அந்த வகை அண்ணாங்க. என்னென்ன பயிரிட்டு இருக்கீங்கன்னா? இப்போ என்னங்க இதுல ஒரு 50 ஜாதி மரம் போட்டிருக்குங்க. அப்புறம் மசால் பில் போட்டு தண்ணி இல்லாம காஞ்சிடுச்சுங்க. இனி அதை உழவு ஓட்டி வச்சிருக்கேன். ஆடி மாசம் ஆனா சோளம் போடுவோம் மாட்டுக்கு மேவுக்காக. அதுக்காக நீங்க போடுவீங்க? போட்டு வச்சுக்கோங்க. எனக்கு மெயின் மேவு தாங்க. மேவு தான். அது ஆடி மாசம் சோளம் மேய்ச்சி போட்டு வச்சுக்கோங்க. அதுக்காக தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? நான் 9th வரைக்கும் படிச்சேன். 9th வரைக்கும். எந்த பள்ளியில நீங்க படிச்சீங்க? நான் காரமடை ஹையர் செகண்டரி. நானும் காரமடையில படித்த ஒரு மாணவர் தான். சூப்பர் சீனியரா இருப்பீங்க. அண்ணனுடைய வயசுங்க? நம்மளுக்கு 58 ஆச்சு. 58. ஓகே. இப்போ இந்த ஒரு தொழில நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது வேலைக்கு ஏதாவது போயிட்டு? இந்துஸ்தான் மில்ல ஒரு 15 வருஷம் சர்வீஸ் பண்ணி. ஸ்பின்னிங் மில்ல நீங்க பயன்படுத்தி என்ன வரீங்க? சைடு கட்டுறதா? சைடு கட்டு. 32 வருஷம் அங்க வேலை செஞ்சேன். 23 வருஷம் வேலை செஞ்சுக்கிறேங்க. கன்ஃபார்ம் ஆகி 5 வருஷம். ஓகே. அப்போ அங்கிருந்து நீங்க நின்னுட்டீங்க இல்லைங்களா? சரி, இப்ப நின்னுட்டு நீங்க உங்களுடைய ஒரு நிலம் வந்து சார்ந்த தொழில்களை நீங்க மேற்கொண்டுட்டு இருக்கீங்க. அங்கிருந்து அந்த பணிகள்ல சூடு அவ்வளவு ஒரு சூடா இருக்கும். நானும் மில்லுல சூப்பர்வைசரா இருந்திருக்கேன். அவ்வளவு சூடா இருக்கும். அந்த சூடுல இருந்துட்டு நீங்க இந்த ஒரு கிராமத்துல வந்து நீங்க இந்த உங்களுடைய ஒரு தொழிலை கவனிக்கும் போது எப்படி இருக்கு இந்த ஒரு ஃபீல்? மில்லு வேலையை பாக்குறதுக்கு இது பிரச்சனை பெஸ்ட்டுங்க. மில்லு வேலையில ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து போய் தாங்க வந்தேன். கொஞ்சம் ஸ்பின்னிங் மில்ல வேலை செஞ்சு நொந்து போய் தாங்க வந்தேங்க. அதனால வந்த சரி பசங்க எல்லாம் ஓரளவு செட்டில் ஆயிட்டாங்க. சரி செட்டில் அப்ப நான் இது பண்ணிட்டேன். ஓகே. இந்த தொழில பண்ணும்போது இப்போ நீங்க இடம் வந்து நீங்க அப்பவே வாங்கிட்டீங்களா எப்படிங்க? இல்ல பூர்வீக இடங்க. பூர்வீக இடம் தான். தாத்தா இடங்க இது. தாத்தா இடம். அப்புறம் எங்களுக்கு பூர்வீக நிலம் இருந்ததுனால உங்களுக்கு இந்த ஒரு தொழில் பண்றதுக்கு நல்லா இருக்கு. இதுல உங்களுக்கு எவ்வளவு வருமானம் நீங்க எடுக்கிறீங்க? வருமானம் என்னங்க, அந்த மாட்டுல எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல பால் வரும்போது ஒரு 4-5 ரூபாய் கிடைக்கும். இப்பெல்லாம் 4 ரூபாய் கிடைக்கும். மாசம் ஒரு 4 ரூபாய் கிடைக்கும். அது போக இந்த பூச்செடி வந்து எவ்வளவு செடிகள் வச்சிருக்கீங்க? பூச்செடி 50 வச்சிருக்குங்க. 50 செடிகள். ஒரு 5-6 மாசம் அது டெய்லி 1 கிலோ 1.5 கிலோ 2 கிலோ. நீங்களே தான் பூ எடுத்துக்குவீங்களா இல்ல ஆளுகளே? நாங்களே எடுத்துக்க. நானே வீட்டுல பசங்க பையன் இவங்களே எடுத்துக்குவாங்க. சோ அது மூலமா உங்களுக்கு ஒரு வருமானம் இருக்கும் இல்லைங்களா? வருமானம். அதான் ஒரு 4-5 மாசம் 1 கிலோ வந்து 1 கிலோ 200 ரூபாய் வரைக்கும் வருது. 200-300 ரூபாய் வரைக்கும் கூட வருதுன்னு நம்ம சென்ட் கம்பெனில வந்து எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? சென்ட் கம்பெனில வந்து எடுத்துக்கிறாங்க. வீரபாண்டிக்காக வந்து எடுத்துக்கிறாங்க. ஒரு 4-5 மாசம் அதுல ஏதோ ஒரு வருமானம் கிடைக்கும். தண்ணி வந்து இருக்குங்களா? தண்ணி வந்து அங்க கிணறு இருக்குதுங்க. போர்ல கிணறு இருக்குது. அங்க இருந்தெல்லாம் பைப் எல்லாம் போட்டு செட் பண்ணி வச்சுக்கோங்க. மழை பெஞ்சதுன்னா எனக்கு 6 மாசம் கிணறு தண்ணி ஓட்டும்.
நீங்க மில்லுல பணிபுரியும் போது இறுதியா நீங்க வாங்கின ஒரு சம்பளம் எவ்வளவு? இறுதியே என்னங்க கடைசி ஒரு ரூ. 300 இந்த மாதிரி வாங்கியிருப்பேன் கன்ஃபார்ம் சம்பளம். அதாவது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றீங்களா? 10 வருஷம் முடிஞ்சது. 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா 450 550 வரைக்கும் வந்துருச்சு. ஆமாங்க. அப்ப நீங்க நிக்கும் போது 300 வரைக்கும் 300 வாங்கிருக்கீங்க. 350 ஓகே. இப்போ நீங்க இந்த தொழில நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. விவசாயம் சார்ந்த தொழில பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு நாள் வருமானம் எவ்வளவு வரும்னு கணிக்க ஒரு முடியுமா? நாள் வரும்போது இப்பெல்லாம் கணிக்க முடியாதுங்க. ஆ. பார்த்தா ஒரு நாளைக்கு ரூ. 200 இப்படிதான் கணிக்க முடியும். அதிகமா கணிக்க முடியாது. ஆனா இதுல வந்து நீங்க இப்ப ஆடுகள் வந்து ஒரு இனவிருத்தியாயோ மாடுகளையும் இனவிருத்தி பண்ணி ஒரு லெவல்ல நீங்க கொண்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. அதை விட இது நிம்மதியா இருக்குதுங்கிற நிம்மதியா இருக்குங்க. பிரச்சனை இல்லைங்க. நைட் போய் தூங்கிக்கலாம். அதுல போன அவசர அவசரமா ஓடணும். அவன்னு பயந்துட்டு வேலை செய்யணும். 23 வருஷம் வேலை செஞ்சேன் இந்துஸ்தான். செஞ்சு போட்டு எத்தனை 3 சைடு கட்டணுங்க 4 சைடுங்களா 2 சைடுங்களா? கடைசி நான் நிக்கிறப்போ 6 சைடுங்க. 6 சைடா? ஷார்ட் ஃப்ரேம் தாங்க. லாங் ஃப்ரேம் இல்ல. எவ்வளவு ஃப்ரேமுங்க? 503 ஃப்ரேம். எவ்வளவு ஓடிட்டு வந்துச்சு? 540 நினைக்கிறேன். 540ல 6 சைடு 6 சைடு போது ரொம்ப சிரமங்க. இதை முடிச்சுட்டு போறதே நூல் கட் ஆயிருச்சுன்னா திருப்பி ஓடிட்டே ரொம்ப சிரமமான ஒரு பணிதாங்க. வீடியோக்காக சொல்லிங்க. நான் அந்த தொழில என்னங்கிறத நான் பார்த்திருக்கேன். அதனால அது தொழிலும் அவ்வளவு சூடா இருக்கும். உடல்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லா அந்த பஞ்சு வந்து போய் நிறைய பிரச்சனைகள் நமக்கு உடல்ல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பரவாயில்ல, அந்த தொழில இருந்து நீங்க இந்த ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நிம்மதியா இருக்கணும். 10 வருஷம் ஆச்சுங்க. 11 வருஷம் யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்ல. நிம்மதியா இருந்துக்கலாம். சரி, எதிர்வரும் நாட்கள்ல நீங்க இந்த உங்களுடைய இடத்தையும் இந்த ஒரு மாடுகளையும் அதிகப்படுத்துற எண்ணம் இருக்குங்களா? ஆடுகள் மாடுகள் உங்களோட இடத்தையும் அதிகப்படுத்துற எண்ணம்? ஆடல் அதிகப்படுத்துற மாதிரி ஐடியா இல்லைங்க. மாடுகள் ஏன் எதனால ஆடுகளை மட்டும் அதிகம்? பாதுகாப்பு நம்மளுக்கு அதுதான் சிரமம். ஆனா இதுல இது தள்ளி பாதுகாப்பு இல்லையே. இப்படி கிடைக்குது ரோடு. அதுதான் கொஞ்சம் பயம். என்ன வேணா நடக்கலாம். அது லைன் நம்மளுக்கு இல்லைங்க. அது அங்க இருக்குங்க. இந்த பைப் லைன்ல கேட்டாலும் அது தர மாட்டேங்கிறாங்க லைன். அதை என்ஓசி கேக்குறாங்க. இந்த வழி பொது வழி தான் எதிரி போட்டு தர மாட்டேங்கிறாங்க. அதுதான் பிரச்சனை இல்லைங்களா? பிரச்சனை இல்லாட்ட ஒரு இதுவும் கூட மாட்டிக்கலாங்க. எதுவும் கூட மாட்டிக்கலாம், மாட்டி வச்சுக்கலாங்க. அரசு வந்தா போனா பாத்துக்கலாங்க. ஆனா அது லைன் பிரச்சனை தாங்க. ஓகே, சரிங்களா. உங்களுடைய அந்த ஒரு நிம்மதியான இந்த வாழ்க்கையை தொடர, அதாவது எதிர்வரும் சந்ததியினரும் இதே மாதிரி வந்து பீஸ்ஃபுல்லா வாழணும்னு தான் ஆசைப்படுறாங்க. ஏன்னா நான் ஒரு நரக வாழ்க்கையில தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த வாழ்க்கையை நம்மளும் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுது. ஏன்னா நானும் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அங்கேயும் நிறைய ஸ்ட்ரெஸ்கள் இருக்கு. அதாவது நம்ம எந்த ஒரு பணிக்கு சென்றாலும் கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்க முடியாது. உங்களை பார்க்கும்போது நிம்மதியா நம்மளும் ஒரு 4 மாடு 4 ஆடு வாங்கி விட்டுலாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுது. பாக்குறவங்களுக்கு அதே எண்ணம் தான் ஏற்படும் நான் நினைக்கிறேன். ஆட்டுக்கு இதுதாங்க. ஆட்டுக்கு இந்த பிரச்சனை தாங்க. ஆடு வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கணும். சரிங்க. மாட்டுக்கு பாதுகாப்பு தாங்க. நான் நைட்டு வந்து வீட்டுக்கு போவாங்க, சாப்பிட்டுட்டு 9 மணி 9:30 வீட்டுக்கு வந்துருங்க. வந்துருங்க. சோலார் மாட்டிக்கிறங்க. ஒரு 1000 வருஷம் சோலார் மாட்டி வச்சு நம்மளுக்கு கரண்ட் எதுவும் கட்ட வேண்டியது இல்லை. என்ன 2 மாசத்துக்கு ஒருக்க இது மட்டும் பேட்டரிக்கு மட்டும் டிஸ்ட் வாட்டர் மட்டும் ஒரு 20 ரூபா வருங்க. என்னன்னா நீங்க சோலார்ல டிவில இருந்து எல்லாமே பாத்துக்கலாங்களா? டிவி பாத்துக்கலாம். இப்ப டிவி இல்லைங்க. நைட் லைட் எறியுங்க, ஃபேன் ஓட்டிக்குவாங்க. பிரச்சனை இல்லை. இதுக்கு மேல என்ன வேணுங்க? கரண்ட் எங்க இல்லனாலும் நம்ம வீட்டுல கரண்ட் இருக்குமே. ஃபேன் இருக்கு. ஃபேன் ஓட்டிக்குங்க. ஃபேன் ஓட்டிக்குங்க, லைட் எரியும். சரிண்ணா, இப்ப சோலார் நீங்க பத்தி சொன்னதுனால நான் கேக்குறேங்க. இப்போ நிறைய கரண்ட் வந்து ஆஃப் ஆயிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க சோலார் வச்சிருக்கனால இரவு நேரங்கள்ல உங்களுக்கு ஃபேன் வந்து எந்நேரமும் ஓடிட்டே இருக்கும். சூரிய வெளிச்சம் எப்பவுமே இருந்துச்சுன்னா உங்களுக்கு சோலார் சார்ஜ். பேட்டரி போட்டிருக்கேன். பேட்டரி வந்து லோட் ஆயிக்குங்க. நைட்டு ஃபேன் ஓடிக்கும். ஃபேன் ஓடிக்கும். 150 kV பேட்டரி போட்டிருக்குங்க. சரிங்க. அதனால ஃபேன் ஓடிக்கும். பிரச்சனை இல்லைங்க. சரி, நைட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு கரண்ட் இல்லைங்கிற பாடு இல்லைங்க. இருக்கு. சரிங்களா. எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உங்களுடைய நிம்மதியான வாழ்க்கைய கேட்கறதுல நான் சொல்றதுல என்ன? கண்டிப்பாங்க. உங்களுடைய நிம்மதியான வாழ்க்கைய பாக்குற வியூவர்ஸுக்கும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. தொடர்ந்து சிவாரன் டிவியை பாருங்க. எளிய மனிதர்கள் மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனல் வழியா நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து எவ்வளவோ இன்னல்களை தாண்டி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழக்கூடிய ஒரு கிராமத்து வாழ்க்கையை நம்ம சிவாரன் டிவி வழியா நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். வேற எந்த ஒரு காணொலியும் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பார்க்க முடியாது. தொடர்ந்து சிவாரன் டிவியை பாருங்க. சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து பாருங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.